கோடை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஆர்கிடெக்சரை பில்ட் பண்ணுறது, ஒரு சிஐசிடி பைப்லைனில் கிட்டில் இருந்து எப்படி ட்ரிகர் பண்ணி இந்த ஆர்கிடெக்சரை ஏடபிள்யூஎஸில் ப்ரொவிஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த கோடை கவனிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதில் இத்தனை விஷயம் ஆட் பண்ணுறோம். லைக் T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் டைப்பை லான்ச் பண்ணுறோம். அதுக்கு இந்த AMIDயை யூஸ் பண்ணுறோம். AWS-கிளாஸுங்கிற கீயை அட்டாச் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஒரு செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ணுறோம். அந்த செக்யூரிட்டி குரூப்பில் TCP போர்ட் 2377 இந்த சைடர் ரேஞ்சில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி ப்ரொவிஷன் பண்ணுறது, இதுக்கு தான் க்ளவுட் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணுறோம். க்ளவுட் ஃபார்மேஷனில் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட் ஃபைல், அந்த YAML ஃபைலை வச்சு நம்ம டெப்ளாய் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம கிட்லேருந்து ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இதை சிஐசிடி பைப்லைனில் யூஸ் பண்ணி நம்ம கிட்லேருந்து ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இதில் நான் இதை அப்லோட் பண்ண பிறகு, YAML ஃபைல் அப்லோட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு அப்புறம் அதுக்கு ஸ்டாக்குக்கு ஒரு நேமை கொடுக்குறோம். ஸோ AWS-கிளாஸ்னு ஒரு நேமை கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அண்ட் தென் நெக்ஸ்ட் சப்மிட். ஸோ இப்படி சப்மிட் கொடுத்த பிறகு இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் ப்ரொவிஷன் ஆக ஆரம்பிக்கும். ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸு மை செக்யூரிட்டி குரூப்லாம் ப்ரொவிஷன் ஆகிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டீப்பராக AWS கிளாஸஸில் கற்றுக்கலாம்.